நாம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஆட்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ஆப் வந்திருக்கு. அந்த ஆப் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொட்டேஷன் ஜெனரேட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு நாம பிரீமியம் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கஸ்டமருக்கு நம்ம டேட்டா அனுப்பலாம். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, Play Store ஓப்பன் பண்ணிக்கங்க. Play Store ஓப்பன் பண்ணிட்டு, அதில போயிட்டு சர்ச்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆ, ஆட்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, எங்க ஸ்க்ரீன்ல வருது ஆட்டம் ப்ரோ. ஆட்டம் ப்ரோவ டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டம் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு குடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆயிட்டுருக்கும். இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்க அங்கேயும் போய் ஓப்பன் அப்படின்னு குடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஆப் ஓப்பன் ஆயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஸ்கேனிங் முடிஞ்சுட்டு உங்களுக்கு கீழே ஓப்பன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படியும் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ஆட்டம் ப்ரோ எங்கே இருக்குங்கிறத நம்ம தேடி பார்க்கலாம். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆப் சர்ச்சில் போயிட்டு மேலே ஆட்டம் அப்படின்னு அடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஆப் டிஸ்ப்ளே வந்துடும். அந்த ஆப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஒரு க்ரெடென்ஷியல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, லாகின் அப்படின்னு நீங்கள் டச் பண்ணீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்கிப் லாகின் ஒன்று இருக்குது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வரா மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம ஸ்கிப் லாகின்லேயே போய் ஒரு கொட்டேஷன் ஜஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி எடுக்கிறதுன்னு. ஸ்கிப் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஆப் உள்ளே போகலாம் நம்ம. போயிட்டு ஒரு கொட்டேஷன் எடுக்க போகிறோம். கெட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்கள் கண் முன்னாடி தெரியுது. அந்த கெட் கோட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பின்கோடு இப்போ நான் ஒரு கஸ்டமரோட பின்கோடு கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கஸ்டமரோட பின்கோடு கொடுத்து இதில் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃப்ரெஷ் பாலிசி அதே மாதிரி ஃப்ளோட்டரா இல்லை இண்டிவிஜுவலான்னு கேட்குது. நான் ஒரு ஃப்ளோட்டர் கொட்டேஷனே எடுக்கிறேன். ஸோ இதில் போய் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸு எனக்கு 0 கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் அடல்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பர்சனோட ஏஜ் 32 இயர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். பர்சன் ஒய்ஃபோட ஏஜ் 26 அண்ட் கிட்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் ஒன்று, ஒரு 12 இயர்ஸ் ஒன்று அப்படிங்கிறத கூட இல்லை ஒரு 5 இயர்ஸ் ஒன்று கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா இருக்குன்னு எஸ் கொடுங்க. பிஇடி அப்படிங்கிறது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். நோனா நோன் கொடுங்க. நான் நோ கொடுத்துட்டு கெட் கோட் கொடுக்குறேன். கெட் கோட் கொடுத்துட்டேன்னா அவருக்கு ரெக்கமெண்டேஷன் நிறைய பாலிசிஸ் காட்டுது பாருங்கள். சூப்பர் ஸ்டார் எசென்ஷியல் ப்ரிஃபர்டு, சூப்பர் ஸ்டார் கிளாசிக் அது மாதிரி நிறைய பாலிசிஸ் காட்டுது. இதில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இப்போ 10 லட்ச ரூபாய் சம் இன்சூர்டு செலக்ட் ஆகிருக்கு. வேணும்னா நான் அதை 5 கூட மாற்றலாம். 5 மாற்றும் போது எனக்கு ப்ரீமியம் கம்மியாகும். 10 மாற்றும் போது ரெக்கமெண்டட் 10 தான். ஸோ 10 செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த ப்ரொசீட் பட்டனை இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். இல்லை நான் வெறும் ப்ரீமியம் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா ப்ரீமியத்தை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். 1 இயர்க்கான ப்ரீமியம் என்ன, 2 இயர்ஸ்க்கான ப்ரீமியம் என்ன, 3 இயர்ஸ்க்கான ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கஸ்டமருக்கு அனுப்புறதுனாலும் நீங்கள் இதை அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் கிளைண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இதை என்னென்னா நம்ம ப்ரீமியம் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஷேர் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணால் தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நம்ம லாகின் பண்ணுறத பற்றி என்னன்றதை பார்க்கலாம். லாகின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய ஏஜென்ட் கோடு. ஸோ நம்ம லாகின் ஐடி நம்ம ஏஜென்ட் கோடு தான். பி ஃபார் பெங்களூர், ஏ ஃபார் ஆப்பிள். அந்த உங்களுடைய ஏஜென்ட் கோடு 4 0 போடலாம். ஒரு சில பேருக்கு 5 0 போடுற மாதிரி கூட வரும். போட்டுட்டு 15. ஸோ ஏஜென்ட் கோட் போட்டுட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வரும். அந்த ஃபோனில் வர அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக சிலதில் எடுத்துக்கும். சில ஃபோனில் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணலாம். ஸோ அப்போ 660032 என்னுடைய ஓடிபி போட்டுட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு உள்ளே லாகின் ஆகி வந்துடும். ஸோ இந்த லாகின் ஆகி வந்ததுக்கப்புறமா உள்ளே போய் நான் ஒரு கோட் எடுக்கணும் இல்லையா? ஸோ நான் கோட் எடுக்கிறதுக்கு சேம் அங்கே கெட் கோடுன்னு இருந்தாமல் இங்கே கிரியேட் கோட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் நான் அகைன் திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், போயிட்டு பின்கோடு கஸ்டமரோட பின்கோடு தான் அடிக்க போகிறேன். சேம் செனாரியோ. ஏன்னா நம்ம வெறும் ப்ரீமியம் பார்க்குறதுக்கு லாகின் பண்ண வேணாம். கோட் அனுப்பணும்னா நம்ம கண்டிப்பாக லாகின் பண்ணி தான் ஆகணும் கொட்டேஷன் கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இதில் அதே சேம் செனாரியோ நான் செலக்ட் பண்ணுறேன்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரு, 2 சில்ட்ரன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 31 அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு 26. ஒரு ஃபர்ஸ்ட்டு கிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸ், செகண்ட் கிட்டுக்கு ஒரு 5 இயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுறேன். பிடி நோ குடுத்துர்றேன். கெட் கோட் குடுக்குறேன். இதில நெறைய வந்து ஆப்ஷன்ஸ் காட்டுது. அதில நான் வந்து ஹெல்த் அஷ்யூர் பாலிசிய நான் சூஸ் பண்ணேன். நீங்க எந்த பாலிசி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணுது அது. எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணலாம். 10 லேக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஹையர் சம் ஷுட் வேணும்னா இங்கேயே கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? ப்ரொசீடுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். ப்ரொசீட் குடுத்துட்டு வெயிட் பண்ணேன்னா, அந்த பழைய ஸ்க்ரீனே நீங்க பார்த்துருப்பீங்க. அதில மேல பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆப்ஷன். இந்த ஷேர் ஆப்ஷன செலக்ட் பண்ணோம்னா, கஸ்டமரோட நேம்லாம் கேட்கும். கஸ்டமர் நேம் என்ன கேட்குது அப்படின்னா, ஒரு குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஸ்பேஸ் விடாம போடுங்க. ஸோ, ஸ்பேஸ் இல்லாம போடுறது என்னைக்குமே நல்லது. ஸோ, நான் வந்து குமார் அப்படின்றத அடிச்சுட்டு, அவருடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் சாம்பிளுக்காக தானே குடுக்குறோம். 1986 அந்த மாரி குடுத்துக்கலாம். ஃபெப் அப்படின்னு குடுத்துட்டு, அவரோட மொபைல் நம்பர் இப்போதைக்கு உங்க மொபைல் நம்பரே போடுங்க. ஸோ, கஸ்டமர் மொபைல் நம்பர் போட வேணாம். அண்ட் குடுத்துட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரெடி. சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, ஓ! சேல்ஸ் மேனேஜர் நம்பர் போட வேணான்னு சொல்லுது. ஸோ, அப்ப லாஸ்ட் நம்பர்ல ஒரு நம்பர வந்து சும்மா ஆட் பண்றேன் டம்மியா. ஸோ, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரெடின்னு சொல்லுது. ஸோ, இப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொட்டேஷன் ரெடி ஆயிருச்சு. குமாருக்கான கொட்டேஷன் ரெடி ஆயிருச்சு. இத நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னும்போது, இத நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா தெரியும். 10 லேக்ஸு, 15 லேக்ஸு, 20 லேக்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ப்ரீமியம்லாம் உங்களுக்கு வந்து இதில காட்டியிருக்கு. ஸோ, இத நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஷேர் ஆப்ஷன் இருக்கு. ஷேர் அப்படின்னு குடுத்தா, இது யாருக்கு நான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிட்டு, யாரு கஸ்டமரோ அவங்களுக்கு நாம அனுப்பிறலாம். இது சும்மா நான் எனக்கே அனுப்பிக்கிறேன். அனுப்பிட்டு கஸ்டமருக்கு ஒரு கால் பண்ணி நம்ம சொல்லிடலாம். சார் நீங்க கேட்டதுக்கான கொட்டேஷன் அனுப்பியிருக்கேன். இத நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த பாலிசில என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிளஸ் எவ்வளோ பிரீமியம் அப்படிங்கிறதும் அங்களுக்கு தெரியும். எத்தன பேரு, எத்தன ஏஜ் குடுத்துருக்கோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்க தெளிவா இருக்கும். என்ன மாரியான ப்ராடக்ட்ஸு, அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, கவரேஜ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தெளிவா இருக்கும். இது ஒரு ப்ரொஃபஷ்னலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் நம்ம அனுப்புற மாரி இருக்கும். நீங்க நெறையா வந்து கொட்டேஷன் அனுப்பியிருப்பீங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்க பேரு, அட்வைசரோட நேம் அண்டு கோட் நம்பரும் இதில வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். இந்த பாலிசி பத்தின ஒரு சிம்பிள் கவரேஜ் பத்தின டீட்டெயில்ஸும் இதில இருக்கும். ஸோ, இத பேஸ் பண்ணி இந்த விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கொட்டேஷன் அனுப்புற பர்ப்பஸ்க்கு நீங்க இந்த ஆப்ப தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவ நீங்க ரெகுலரா போட்டு பாருங்க. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு